லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவின் செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது என்று நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர் புதுசாக வந்திருக்கார்ல, அரசியலில் ஏதாவது ஒன்று புதுசாக பேசணும், அதனால் பேசுகிறாரு. வேறு மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏதாவது பேசி தானே ஆகணும். இப்படி இருக்கார், இப்படி ஆயிடுச்சு, அவரை நான் சாய்ச்சிருவேன், அதெல்லாம் சொல்கிறது தானே. நான் அவ்வளோ ஒரு இதாக எனக்கு தெரில. நல்லா தான் செஞ்சுருக்காரு, எதுவும் செய்யாமலாம் ஒன்றும் இல்லை, நிறைய செஞ்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், எடப்பாடியை செஞ்சதை விட இவரும் நல்லா அதை விட அதிகமாக தான் செஞ்சுருக்காரு. எந்த ஒரு விஷயம்னாக்கா, முன்ன மகளிர் உதவிக்குழு, அப்புறம் நிறைய விஷயம், போலீஸ் எல்லாம் ரொம்ப முன்ன மாதிரி கெடுபிடி கிடையாது. எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எடுத்ததுக்கெல்லாம் கேஸு ரொம்ப ஒரு இதுவாக கிடையாது. அதாவது ரொம்ப கஷ்டன்றது ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்லா போயிட்டு மெட்ராஸ் சிட்டியை வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப்மெண்ட்டு, நல்ல வருமானம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சும்மா. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி. அதில் சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் இஸ்லாமியர் ஓட்டு கண்டிப்பாக யாருக்கும் போகாது. ஏடிஎம்கெலாம் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க சிஏவுக்கெல்லாம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இவங்க ஓட்டு அவங்களுக்கு போகாது. சிறுபான்மை மக்கள் கம்ப்ளீட்டாக, முஸ்லீம் ஓட்டு கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு. அப்புறம் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு இருக்குது, அவங்களும் திமுகவுக்கு தான் போடுவாங்க. திருமாவளவன் இருக்கார், மதிமுக இருக்குது, இன்னும் இன்னும் தோழமை கட்சி நிறைய பேர் இருக்காங்க. இவர் வேல்முருகன் இருக்கார். இவங்கெல்லாம் பெரிய கட்சி. இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க கட்சி கண்டிப்பாக தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக போட்ஸில் ஒன்றும் குறைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் விஜய் அடுத்த இந்த 26 வரது வாய்ப்பு கம்மி. ஆனால் ஓட்டு வங்கி அவர் காட்டலாம், ஓட்டு வங்கி காட்டி அடுத்த வாட்டி மெகா கூட்டணி அவர் கூட வைக்கலாம். ஆனால் இந்த வாட்டி அவர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இல்லை, அது கிடையாது, அதிருப்தி கிடையாது. அதான் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் அதிருப்தி கிடையாது. இப்போது உதயசூரியன் இருக்கிறதுனால மக்களுங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது. இல்லாத ஏழைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். இப்போ விஜய் கொடுப்பானா 1000 ரூபாய்? அவன் பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுப்பானா? ஏழைங்களுக்கு செய்கிறாங்க செய்யலை, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் உதயசூரியன் இருக்கிறதுனால மக்களுங்களுக்கு, இல்லாத விதவைங்களுக்கு, இல்லாத ஏழைங்களுக்கு, இருந்தாலும் மக்களுக்கு இதை பஸ்ஸு விஜய் ஃப்ரீயாக விடுவாரா? இல்லை பஸ்ஸு ஃப்ரீயாக விடுவாங்களா? இல்லை 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? அவங்கவுங்க இஷ்டம். மக்கள் தேர்ந்தெடுத்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்களோட பிரியம். டிஎம்கே, அதாவது டிஎம்கே அதிருப்தின்றதை விட கொள்கை தான் விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நான்லாம் டிஎம்கேல எதிர்பார்க்கணும்னா கொள்கை தான். பெரியார் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அவருடைய நடைமுறைகள்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுங்க விரும்புகிறோம். அதுக்காக நம்ம டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுறோம். விஜய் வர்றதுக்கான அவர் வருதுன்னா இப்படி தான் கொள்கை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவர் அதுக்கு வாக்கு வங்கி வாங்கணும். வாக்கு வங்கி வாங்கினதுக்கப்புறம் அவருடைய நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இலவச பஸ் பாஸு, அப்புறம் மக்கள் உரிமை தொகை, அது நிறைய பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. நல்லா தானே பண்ணுறாங்க. மக்கள் பயனில்லாத எப்படி பணம் வாங்காத இருக்கிறாங்களா? எல்லாரும் வாங்கி செலவு பண்ணிட்டு தானே இருக்காங்க. செலவு பண்ணாவே பயன் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா மாதம் 1000 ரூபா, நம்ம வருஷத்துக்கு 12,000 ரூபா ஆகுதுல்ல, அது ஒரு பெனிஃபிட் தான். 12,000 ரூபாய்க்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல வருஷத்துக்கு ஒருக்க. அது இல்லாமல் இப்போ என் தங்கச்சி, அக்கா அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. டெய்லியும் ஒரு 30 ரூபா 40 ரூபா பாக்கெட்டில் போட்டு போகணும். பஸ்ஸு ஃப்ரீனால அது அந்த கவலை கிடையாது. என்ன ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் லேட் ஆகும், ஆனால் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் பலனும் உள்ளது. ஆமாம், அவங்க செய்யணும்னு 90% இருக்குது. 10% அவங்க கட்சிக்காக அவங்க காப்பாற்றணும், நல்லா செய்யணும்னு. இந்த மக்களுக்காக தான் இந்த வாட்டி ஸ்டாலின் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன தேர்தல் அறிகுறிக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை ஒரு ஆள் செஞ்சுட்டு தான் வராங்க. எதையும் நிப்பாட்டில். இலவச கல்வி கொடுத்தாங்க, பஸ்ஸு விட்டார் ஏழை பெண்களுக்கு. ஏழை பெண்கள் 1000 ரூபா இது பணம் கொடுக்குறாங்க. இந்த நிறையா சலுகைலாம் செஞ்சுட்டு வராங்க. அப்படிங்கும்போது திமுக குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக திமுக வெற்றி, அது உறுதி. அதெல்லாம் கிடையாது. அவங்க கூட்டணி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த கூச்ச குழப்பமும் கிடையாது. அதில் ஸ்டாலின் செய்கிறாரு, அதான் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றாரு, அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, நல்லா தான் செய்கிறாரு. யாரும் செய்யலைன்னு சொன்னாங்க? யாரும் செய்யலைன்னு சொல்லவே இல்லையே. அவங்க கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க செய்யலைன்ட்டுன்னு. அவர் வெளியே பார்த்தா தானே தெரியும். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் தானே அவருக்கும் தெரியும், மக்களுங்களுக்கு தெரியும். அவங்கவுங்க இஷ்டம், யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஓட்டு இஷ்டப்பட்டு போட்ட ஓட்டு அது மக்களுங்கிட்ட தான் இருக்குது. இப்போ உதயசூரியன் இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு மக்களுங்களுக்கு தெரியும். மக்களுங்களுக்கு எவ்வளோ தான் சேர்ந்தாலும் நன்றி கிடையாது. புரியுதா?
விசுவாசம் கிடையாது. நீ என்னதான் நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தாலும் 5 பேர் தான் நல்லா செய்கிறோம், 5 பேர் செய்யலன்னு நம்மளே பேசிக்கிறோம்ல. அது போல் இத்தனை கோடி ஜனத்துக்கு செய்கிறாருல்ல, அப்புறம் எப்படி நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுப்பாங்களா, இல்லை ஒரு 500 ரூபாய் கையில் கொடுப்பாங்களா? நம்ம வீட்டு பணத்தை தான் அவர் கொடுக்குறாரு 1000 ரூபாய். எத்தனை பேர் கொடுக்குறாரு 1000 ரூபாய்? பஸ் இல்லாத ஏழைங்க, ஒரு கொளுத்து வேலை செய்துங்க, இதே யாருன்னா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்து எந்த ஆட்சியில் குத்துக்கிறாங்க 1000 ரூபாய்? எந்த ஆட்சியிலையும் குத்துது கிடையாது. அதுபோல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பொய் பேசுவாங்க, கலவரத்தை ஏற்றி விடுவாங்க. இதை பற்றி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் நல்லா தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது சமத்துவபுரத்தை உருவாக்கிறாரு, மக்கள் மத்தியில் பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. சமத்துவபுரன்றது அது பெரிய விழிப்புணர்வு தான். ப்ளஸ் மக்களுக்கு அந்த விடியல் பயணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடுத்தரமாக, அதாவது ஒரு கூலி தொழில்களுக்கு அக்செப்ட் பண்ணுற விஷயம் தான். அதெல்லாம் நல்ல விஷயம், அதெல்லாம் நல்லது தான் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக 100% பயன். கண்டிப்பாக அதாவது கிராமப்புறமாக இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப 4 முதல் திட்டம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதாவது யூபிஎஸ்சி தேர்வுலாம் தெரியாது, இன்றைக்கி யூபிஎஸ்சி எதிராக. அதனால 4 முதல் திட்டத்தால் ஒரு நல்ல விஷயம் தான். அதெல்லாம் முதல்வர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இடைப்பட்ட இருக்கிற அரசியல் வீரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு தெரியாது. முதல்வர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. சென்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பண்ணுறாரு. மகளிருக்கு அது பயனுள்ளதான். அதை வாங்கி சில பேர் அது வருமானம் எதிர்பார்த்துக்கிட்டு சில ஏழ்மையான மக்கள் இருக்காங்க. வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க, பொண்ணு பிள்ளை இருந்தும் கூட அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. இந்த பணம் சில பேருக்கு அது கரெக்டாக அவங்களுக்கு போய் சேருது. அதை கரெக்டாக அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரோட விட அவங்களுக்கு தான் நல்லதுன்னு நினைக்க தோணுது. ஏன்னா வயசானவங்க, அம்மா அப்பாவால் பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட அம்மா அப்பா, இவங்களுக்கு அந்த பணம் போய் சேர்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மதிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. நிறைய அவங்க ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்காங்க, நல்ல பிளான். விஜய் ஒரு இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்காரு. நிறைய அரசியலில் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவர் சினித்துறையில் வந்தவர். சினி ஃபீல்டில் புரட்சி காட்டுறது வேறு, ஃபீல்டில் இறங்கி புரட்சி காட்டுறது வேறு, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறது வேறு. ஃபீல்டில் அவர் நிறைய வேலை செய்யட்டும், நிறைய மக்களுக்காக குரல் கொடுக்கட்டும், எல்லா மக்களுடைய தேவைகளுக்காகவும் போய் ஆங்காங்கே போராட்டம் பண்ணட்டும். மக்கள் அப்போ ஏற்றுக்குவாங்க கண்டிப்பாக. திருமாவளவன் எந்த கட்சியில் கூட்டணி செய்கிறாங்களோ அந்த கட்சியில் தான் எல்லாரும் கூட்டணி போவாங்க. ஏன்னா இவருடைய வலு அப்படி, இவரோட நியாயம் அப்படி, இவரோட கொள்கை அப்படி. இவர் கொள்கையும் அவங்க திமுகவுடைய கொள்கையும் ஒரே ஒத்து போகுது. அதனால் அவர் அதுலேயே தான் போயிருக்கா. அதில் இருக்கிறது நல்லது தான். மற்றவங்க எல்லாம் இவங்க 2 சீட்டுக்காக 1 சீட்டுக்காக திருமாவளவன் போய் அங்கே இருக்காரு, அது காரணம் இல்லை. கொள்கை தான் அங்கே முக்கியம். ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க. நல்லா தான் செஞ்சுருக்காரு, நல்லா தான் செஞ்சுருக்காரு. எதுவும் செய்யாமலாம் ஒன்றும் இல்லை, நிறைய செஞ்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், எடப்பாடியை செஞ்சதை விட இவரும் நல்லா அதை விட அதிகமாக தான் செஞ்சுருக்காரு. எந்த ஒரு விஷயம்னாக்கா மகளிர் உதவிக்குழு, அப்புறம் நிறைய விஷயம், போலீஸ் எல்லாம் ரொம்ப முன்ன மாதிரி கெடுபிடி கிடையாது. எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் கேஸு ரொம்ப ஒரு இதுவாக கிடையாது. அதாவது ரொம்ப கஷ்டன்றது ஒன்றும் கிடையாது. எல்லாம் நல்லா போயிட்டு மெட்ராஸ் சிட்டியை வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப்மெண்ட்டு, நல்ல வருமானம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.